வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயம் நம் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஸோ கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான இந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஆரம்பித்து உடல் வெப்பத்தை குறைக்கிறது வரைக்குமே நம்ம நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரதம், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டினின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால் தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக நமக்கு இயங்க ஆரம்பிக்கும். புற்றுநோய் ஏற்படுவதையும் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அதனால் பெருங்குடல் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள்லாம் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கணும். ஏன்னா வெந்தயம் ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக வைக்கிறதுக்கு தன்மை கொண்டது. அதாவது பிபி ப்ராப்ளத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதனால் இதயம் சீராக இயங்குவதற்கு, இதய நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கெல்லாம் வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பிபி ப்ராப்ளம் நமக்கு இருந்துச்சுன்னா நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும். நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் போது இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ரத்த ஓட்டம் தடைபடும் போது இதயத்தில் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போதல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவும் தென்படாமல் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பராமரித்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலும்புக்கு பலம் சேர்க்கக்கூடியது வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கும். இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு நம்மளுடைய எலும்புகள் பலம் பெற்று உடலும் வலிமை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பசியின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு எப்போதுமே பசிக்காது. எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாமல் சாப்பிட்றத சிலர் தவிர்த்துருவாங்க. உண்மையிலும் நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக செரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதம் ஆகிறதால தான் பசியின்மை ஏற்படும். வெந்தயத்தை எப்படியாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெந்தயம் நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வச்சிடக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு தங்காது. இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் தான் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வெந்தயத்தை எப்படியாவது சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுகள் செரிமானமாகி செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் உங்களுக்கு வெளியேற்றப்படுவதால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிப்பதில் வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் இதனால் நம்மளுடைய உடலை விட்டு நீங்கிவிடும். அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கலாம். அதனால் கழிவுகளை முறையாக நம்மளுடைய உடலிலிருந்து வெளியேற்றிக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுவாச கோளாறுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகள் விடுதலை பெற்று தரும். ஸோ குறிப்பாக இந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயத்தில் இருக்கக்கூடிய உயர்தர கிருமி நாசினி ஊட்டச்சத்து எல்லாமே நுரையீரலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் கியூர் பண்ணிடும். அதனால் நுரையீரலினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதால இந்த சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் குணமாயிடும். நுரையீரல் காற்று பாதைகள் விரிவடையப்பட்டு ஆஸ்துமா, சுவாசம் சார்ந்த பிரச்சனையான மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம விடுபட்டு விடலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போது உடல் எடையை குறையணும் அப்படின்னா நம்ம வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் எடையை படிப்படியாக குறைய வைக்கும். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே முதல்ல நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் எல்லாம் நமக்கு இன்னும் அதிகமாகிட்டே போயிடும். இப்போ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது நமக்கு கலோரிகள் குறைவாக கொண்டிருக்கிறதால நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே நம்முடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து
கொடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உடல் எடையை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சருமம் பளபளப்பாக இருப்பதற்கும் மற்றும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்குது. இதுக்கு நம்ம வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு சிறிது நேரம் கழித்து கழுவணும் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையான ஃபேஸ் தன்மை, அந்த வறட்சி தன்மை நீங்கி முகம் வந்து நமக்கு பொலிவு பெற ஆரம்பிக்கும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியில் துடைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் சருமம் பளபளப்பாக இருக்கும், தூய்மையாகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வெந்தயத்தை வந்து பயன்படுத்தணும். இதுக்கு நம்ம வெந்தயத்தை நம்மளுடைய சருமத்தில் அப்ளை பண்ணாலுமே அது சரியாயிடும். இல்லைனா வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதும் உள்ளிருந்து சருமம் வந்து புத்துணர்ச்சியாக மாறும். கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும், இந்த பிளாக் பிம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் நமக்கு நீக்கும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம் முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், பாக்டீரியா, அழுக்குகள் ஆகியவற்றை வெளியேற்றிவிடும். இதனால தான் கண் கருவளையங்கள், கரும் புள்ளிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நமக்கு பளபளப்பான ஒரு தோல் அமைப்பு கிடைக்கும். சருமம் வந்து வறட்சி ஏற்படாது, முக சுருக்கம் இருக்காது, வயதான தோற்றமெல்லாம் நமக்கு தென்படாது. உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலே போதும். ஸோ அது படிப்படியாக உங்களுடைய உதடு வெடிப்பை வந்து மறைய வச்சிடும். ஏன்னா வெந்தயம் வந்து நம் உடல் சூட்டை வந்து குறைத்து நம் உடலுக்கு வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. ஸோ அப்படி நமக்கு உடலுக்கு வந்து குளிர்ச்சி அளித்து வெந்தயத்தை வந்து நம்மளுடைய உதடு வெடிப்பை சரி பண்ணிடும். ஸ்கின் டிசீஸ், இந்த தோல் சம்பந்தமான நோய்கள் தீர்வதற்கெல்லாம் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி நமக்கு தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைஞ்சிடும். ஸோ எந்த விதமான ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும், மற்ற தோல்கள் சார்ந்த பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை அரைத்து பயன்படுத்தலாம். முகப்பொரு நீங்கி போகிறதுக்கும் இதே ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணீரில் வந்து வெந்தயத்தை ஊற வச்சிடணும். அந்த ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து முகப்பொரு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் வந்து பார்த்தோம்னா அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உலர வச்சுட்டு நம்ம அதை கழுவிட்டோம் அப்படின்னா ஒரு தூய்மையான துணியில் முகத்தை துடைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா முகப்பொரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிட்டு வரதை நம்ம உணர்வோம். ஒரு சில வாரங்கள்லேயே இந்த மாற்றம் வந்து நமக்கு நடக்கும். ஸோ அதனால் முகப்பொரு நீங்கி உங்களுடைய சருமத்தை வந்து புத்துணர்ச்சி பெறுவதற்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தினசரி வெந்தயம் நம்ம சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிக்க வச்சு வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் வந்து மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வெந்தயத்தில் வந்து நார் சத்து இருக்குது. இப்போ நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் மலச்சிக்கல் பிரச்சனைலாம் ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் வளமான நார் சத்து இருக்கக்கூடிய வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை நம்ம குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசணும் அப்படின்னா பேன் பொடுகு தொல்லை நீங்கும். இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பசும் பாலை கூட வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். அதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை. பேன் மற்றும் பொடுகு தொல்லை நீங்கி அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து கிடைக்கும். தொடர்ந்து வெந்தயத்தை பயன்படுத்தி கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.